அதாவது ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, கேன்சர் இது 3 தான் கில்லர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குறது இதுதான். ஸோ இப்போது இது எல்லாத்துக்குமே இன்சுலின் காரணம். இயற்கை மருத்துவம் வந்து எல்லா நோய்களும் சரிப்படுத்த முடியும், ஆனால் எல்லா பேஷண்ட்டையும் சரி பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து டயட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் மாவேரியனாக இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வெள்ளை அரிசிலையும் கோதுமை மாவுலேயும் 80% வெறும் சர்க்கரை தான் இருக்குது. ஸோ இன்சுலினோட அளவை குறைச்சாலே இன்றைக்கி நிறைய வியாதிகளை வந்து நம்ம தடுக்கலாம். சப்பாத்தியில் கோதுமை மாவில் என்ன பிரச்சனைன்னா, 1980லேருந்து இப்போ வரைக்கும் 2500 முறை வேரியேஷன் பண்ணியிருக்காங்க ஜெனட்டிக்கலாக. ஜெனட்டிக்கல் கேன்சர் ட்ரெயின்னு ஒரு ட்ரெயின் போகுது. அதில் கேன்சர் பேஷண்ட்டு தான் நிறைய பேர் போவாங்க. அது வந்து ராஜஸ்தான் ஒரு கேன்சர் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இது பேஷண்ட்ஸ் அங்கே போவாங்க. அதிகப்படியான கேன்சர் பேஷண்ட்ஸை நீங்கள் பஞ்சாப்லையும் ஹரியானா தான் இருக்காங்க. நம்ம கூட ஒரு டாக்டர் இருக்காரு. ஸோ இவரோட கிளினிக்குள்ளே வரும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய டாக்டர்ஸ்ட்டு வந்து போகும்போது வந்து உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, அதை சொல்லுங்கள், என்ன டிசீஸ் இருக்குது நான் சொல்கிறேன்னு சொல்லி நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். பட் வெளியே வரும்போதே ட்ரீட் த ரூட் காஸ் நாட் த சிம்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. டாக்டர் யோபாரத் இருக்காங்க, நேச்சுரோபதி, அதாவது இயற்கை மருத்துவம், இயற்கை முறையில் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு காண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் லைக் நேச்சுரோபதி, இயற்கை மருத்துவம், ஸோ இந்த விஷயம் வந்து லைக் ட்ரை பண்ணலாமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து மக்களுக்குள்ள வந்து இருக்குது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நேச்சுரோபதின்றது இயற்கை மருத்துவம் சார், மருந்து இல்லாத ஒரு மருத்துவ சிகிச்சை முறை. எப்படி ஒரு மனுஷனால் வந்து மருந்து இல்லாமல் எப்படி வாழ முடியும், இருக்கிற நோய்களை வந்து அதுக்கான தீர்வு எப்படி இயற்கையாக பண்ண மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னா, இப்போ காட்டில் வந்து எத்தனையோ ஜீவராசிங்க வாழ்ந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு 3 காரணத்தினால இறந்து போகும். ஒன்று, இன்னொரு விலங்குக்கு இரையாகும்போது, இல்லை சாப்பாடு கிடைக்காம, இல்லை வயசானால் இறந்து போகிறது. ஆனால் மனுஷன் சாகிறதுக்கு மட்டும் எத்தனையோ வழிகள் இருக்குது. பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி எத்தனையோ நோய்கள் இருக்குது, அதனால் இறப்புகள் ஏற்படுது. ஸோ இப்போது காட்டில் வாழ்கிற அந்த ஜீவராசிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரல, மனுஷனுக்கு மட்டும் வருது அப்படின்னா, அடிப்படை நம்மளோட உணவு முறை மாற்றம் தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. தவறான உணவு முறை, தவறான சாப்பிடும் முறை, தவறான வாழ்க்கை முறை, தூக்கமின்மை, மன அழுத்தம், உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால் இன்றைக்கி நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தொற்று அல்லாத வியாதிகள், உடல் பருமன், சர்க்கரை, உயர் ரத்த அழுத்தம், அப்புறம் ஃபேட்டி லிவரு, ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கு, கிட்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் அதிகமாகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த உணவு முறையும் வாழ்க்கை முறை தான். அந்த உணவு முறை வாழ்க்கை முறையை சரிப்படுத்தி ஒரு அட்வைஸை கொடுத்து ஒரு இயற்கையாக தீர்வு கொடுக்கறது தான் வந்து நேச்சுரோபதியோட முக்கியத்துவமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லா நோய்க்குமே வந்து இயற்கை முறையிலே நம்மளால் வந்து தீர்வு காண முடியுமா? லைக் நிறைய வியாதி, இப்போ புதுசாக வந்து வியாதிகள் தான் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இயற்கை மருத்துவத்திலே கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இயற்கை மருத்துவம் வந்து எல்லா நோய்களும் சரிப்படுத்த முடியும், ஆனால் எல்லா பேஷண்ட்டையும் சரி பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கணும். ஒரு பேஷண்ட்டுக்கும் வந்து நம்ம சொல்கிற டயட் ஃபாலோ பண்ணணும், யோகா பயிற்சி ஆகட்டும், இல்லை அட்லீஸ்ட் நடைப்பயிற்சி, அவங்க சீக்கிரம் தூங்க சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை யார் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு குணமாகும். ஸோ எல்லா காரணத்துக்கு இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னும் போது அவங்களோட டயட்டு லைஃப் ஸ்டைல் தப்பாகும்போது, இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் 2 மணிக்கு 3 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவாங்க. சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்லாம் வருது. ஸோ அப்போது ஒரு வழிமுறை, அதாவது ஒழுக்க முறைன்றது ஒரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நைட் ஆனால் வந்து ஒரு 10 மணி ஆனால் கண்டிப்பாக படுத்துடணும்.
அந்த 10 மணி தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு 3 மணி நேரம் ஆயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ணோம். அதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு குணமாகும். இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு க்யூரியஸ் ஆகுது, இந்த இயற்கை மருத்துவங்கிறது எப்போ இருந்து இருக்கு, லைக் எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறது? அதாவது இயற்கை மருத்துவம் தான் வந்து அடிப்படையாக மனுஷன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. எதுவுமே புதுசாக வந்தது கிடையாது. எல்லாமே நம்ம முன்னோர்கள் ஆகட்டும், சித்தர்கள் ஆகட்டும், நம்ம பெரியவங்க இந்த பாட்டி வைத்தியம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஆங்கில மருத்துவத்துக்கு முன்னாடி பிறந்தது தான் இது. ஸோ அடிப்படையில் அவங்க வாழ்க்கை முறையில் இருந்த ஒரு விஷயந்தான். ஸோ இது எதுவுமே புதுசு கிடையாது. ஸோ எந்த நாடு எடுத்துக்கிட்டாலும், இந்தியா ஆகட்டும், ஈஜிப்ட், எந்த நாடு எடுத்துக்கிட்டாலும் எல்லாம் பல்லாயிரம் வருஷ ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த வைத்திய முறைக்கு. இன்னுமே வந்து நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து மனுஷன் உருவாக்குன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பற்றி என்ன இருக்கீங்க? மனுஷங்க நோயை லைக் ஒரு சில படங்கள் பார்த்து கெட்டு போனதுனால கேட்குறேன், நோய்களை மனுஷங்களால் உருவாக்க முடியுமா, ஃபேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி கேட்குறேன். இல்லை, டயபெட்டிஸ்ன்றது ஒரு சாதாரண பிரச்சனை சார். ஒரு தலைவலியை விட ரொம்ப சுலபமாக சரி பண்ணக்கூடிய, உணவுலேயே சரி பண்ணக்கூடிய, வாழ்க்கை முறையில் சரி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான். இதை வந்து பெருசாக நம்ம ஊதிட்டு இருக்கோமே தவிர, இது நிரந்தர தீர்வுன்றது 3 நாள், 30 நாள், 90 நாளில் சாத்தியமாகும். ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல அதிகப்படியான இன்சுலின் சுரக்கிறது தான் காரணம். இன்றைக்கி எல்லாரும் நினச்சிப்பாங்க, உடம்புல இன்சுலின் சுரக்கலை அதனால தான் எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்ட்டு. அது டைப் 1 டயபெட்டிஸ். 2 வகை இருக்குது. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு ஊசி போட்டே ஆகணும் இன்சுலின், அது வந்து டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது தான் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கும். பெரியவங்க, மாத்திரை சாப்பிட்றவங்க, இல்லை மாத்திரை சாப்பிட்டு இன்சுலின் போடுறவங்க, அது ஒர்க் ஆகலைன்ட்டு இன்சுலின் போடுற எல்லாருமே டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இப்போ இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது ஹைப்பர் இன்சுலினிமியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதிகப்படியான ரத்தத்தில் இன்சுலினோட அளவு இருக்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அப்போது இன்சுலினோட அளவை நம்ம குறைக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டயட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் மாவேரியனாக இருக்காங்க. ஸோ மாவேரியன் அப்படின்னா மாவு இல்லாமல் ஒரு சாப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ காலையில் ஆரம்பித்து இட்லி, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தி, சேமியா, உப்புமா எல்லாமே மாவு சத்து அதிகமாக இருக்கிற உணவு. ஸோ காலையிலையும் மாவு, மத்தியானம் மாவு, சாயந்தரம் ஏதாவது ஸ்நாக்ஸ்னால் அதுவும் மாவு, நைட்டும் மாவு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வெள்ளை அரிசிலையும் கோதுமை மாவுலேயும் 80% வெறும் சர்க்கரை தான் இருக்குது. ஸோ 80% சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால, அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க் இல்லாததுனால நம்ம உடம்புல இன்சுலின் லெவல் அதிகமாகுது. இன்சுலின் லெவல் அதிகமாகிறதுனால டயபெட்டிஸ் அதிகம் ஆகுது, சுகர் லெவல். ஸோ இப்போது நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். ஈஸியாக வந்து இதை குறைக்கணும் அப்படின்னா, நம்ம மருந்து, மாத்திரைகள் எந்த உதவியும் தேவையில்லை. சாப்பாட்லேயே வீட்லேயே சரி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கிச்சனில் இருக்கிற விஷயங்களை மாற்றணும், அவ்வளோதான். ஸோ 3 உணவுனால அதிகப்படியான மக்களுக்கு டயபெட்டிஸ் வருது. ஒன்று வந்து வெள்ளை அரிசி, இன்னொன்று வந்து கோதுமை, இன்னொன்று வந்து பால். ஸோ பாலில் வந்து ஐஜிஎஃப்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு டீ, காஃபி குடிக்கிறீங்கன்னா கூட நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு டீக்கு ஒரு முறை ப்ளஸ் 3 மீல்ஸு, 2 டீ, ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 8 முறை ஒரு நாளைக்கு தூண்டப்படுது. ஸோ அதனால் டயபெட்டிஸ் வரும். மாவேரியன், மாவு சார்ந்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றத குறைச்சிட்டு கொஞ்சம் ஹை ஃபேட்டு, ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர் டயட், அது அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஹை ஃபேட் அப்படின்னா தாவரத்துலேருந்து வர்றது பார்த்திங்கன்னா தேங்காய், பாதாம், வால்நட்டு, முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹை ப்ரோட்டீன்னா மொச்சை, காராமணி, மூக்கடலை. ஹை ஃபைபர்னால் எல்லா காய்கறியும், குறிப்பாக பச்சை கலரில் இருக்கிற காய்கறி, அவரைக்காய், பீன்ஸு, வெண்டைக்காய், கீரைகள், இதெல்லாம் வந்து இதுதான் பிரதானமாக இருக்கணும் நம்மளோட டயட்டில். அப்படி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஒரு இன்சுலினை வந்து அதிகப்படியாக நீங்கள் 2 முறை இல்லை 3 முறை அதுக்கு மேலே தூண்டக்கூடாது. ஸோ இன்சுலினோட அளவை குறைச்சாலே இன்றைக்கி நிறைய வியாதிகளை வந்து நம்ம தடுக்கலாம். அதாவது இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னா, அது வளர்ச்சிக்கான ஒரு ஹார்மோன். அதாவது நம்ம உடம்புல எங்கெல்லாம் எக்ஸஸ் க்ரோத் இருக்கோ அதுக்கெல்லாம் இன்சுலின் தான் காரணம். கேன்சர்ன்றது ஒரு க்ரோத்து. ஸோ எக்ஸஸ் க்ரோத் இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா இன்சுலின் ஒரு முக்கியமான காரணம். இந்த இன்சுலின் அதிகமாக தூண்டுறது நம்மளோட டயட்டு தானே. ஸோ அப்போது நம்பர் 1, 2, 3 கில்லர் டிசீஸ், அதாவது ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, கேன்சர், இது 3 தான் கில்லர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குறது இதுதான். ஸோ இப்போது இது எல்லாத்துக்குமே இன்சுலின் காரணம்.
இன்சுலின் அதிகமாக தூண்டுறதுக்கு வெள்ளை அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு, கடலை மாவு, பால். ஸோ இது இல்லாமல் ஒருத்தரோட டயட் இல்லாத பட்சத்தில் தான் இன்றைக்கி பிரச்சனைகள் அதிகமாகிட்டுருக்கு. டயபெட்டிஸ் அதிகம் ஆகிறதுக்கு, கேன்சர் அதிகம் ஆகிறதுக்கு முக்கியமாக காரணமே அதிகப்படியான மாவு பொருள், அதிகப்படியான இனிப்பு இருக்கிற விஷயங்கள் சாப்பிட்றது தான் முக்கியமான காரணம். ஸோ அதில் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு முக்கியமான காரணம், அப்புறம் பால் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இன்றைக்கி சப்ளை பண்ணுற அளவுக்கு பால் அந்த அளவுக்கு மாடுகளே இல்லை. ஆனால் பால் மட்டும் எவ்வளோ வேணும்னா கிடைக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதுன்னு வச்சுங்க, தீபாவளி, பொங்கல் வருதுன்னா நிறைய ஸ்வீட்ஸ் செய்வாங்க, நிறைய பேருக்கு பாலோட தேவைகள் அதிகமாகும். ஆனால் எல்லாருக்கும் கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம தீபாவளி கொண்டாடுறோன்ட்டு மாடு எக்ஸஸ் பால் கொடுத்துறாரு. ஸோ அப்போ இந்த எக்ஸஸ் பால் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் அடல்ட்ரேஷன், பவுடர்லேருந்து வர்றது. இதனால் இன்சுலின் லெவல் அதிகமாகுது, அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ சிம்பிளாக நம்ம இன்சுலினை குறைக்கணும், இந்த கில்லர் டிசீஸ்லேருந்து விடுபடணும், டயபெட்டிஸ், கேன்சர்லேருந்து நம்ம விடுபடணும்னா ஃபஸ்ட்டு இனிப்பு சார்ந்த விஷயங்களையும் மாவு சார்ந்த விஷயங்களையும் குறைக்கணும். இவ்வளோதான் சிம்பிள். ஸோ நீங்கள் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க டயபெட்டிஸ், கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கே இதெல்லாம் காரணம், அதை க்யூரும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. கேன்சர் அப்படிங்கிறது க்யூரே இல்லாத விஷயம் அப்படின்னா ஒரு பிம்பம், ஒரு விஷயம் புரிதல் இருக்குது எங்களுக்குள்ள. கேன்சரை க்யூர் பண்ண முடியுமா? ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது? அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர் சித்து ஒரு அருமையான இன்டர்வியூ கொடுத்துருந்தார். என்னோடய ஒய்ஃபுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர் இருந்தது. ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க, பண்ணோம், கீமோ கொடுத்தோம். பட் அதுக்கப்புறம் கூட சான்சஸ் ரொம்ப இல்லை, ஏன்னா அது பரவக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் நான் டயட்டை கொடுத்து அவங்க மைண்டை பாசிட்டிவாக வச்சு லைஃப் ஸ்டைலை மாற்றி 45 நாளில் கேன்சருக்கான அறிகுறியே இல்லை அப்படின்ட்டு நாங்கள் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள் சொன்னார் டயட் விஷயத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ரைஸை கட் பண்ணேன், கோதுமையை கட் பண்ணேன், நட்ஸு கொடுத்தேன் அப்படின்னார். பாதாம், வால்நட்டு, பிஸ்தா, அப்புறம் பிரேசில் நட்டுன்னு ஒரு நட்டு இருக்குது, அது கொடுத்தேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய் கொடுத்தேன், தேங்காய் பால் கொடுத்தேன். அப்புறம் காய்கறி, வெஜிடபிள்ஸில் இப்போ நம்ம தமிழ்நாடு டிஷ்ஷு பார்த்திங்கன்னா அவியல் இருக்குது, சொதி இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி காய்கறிகளில் தேங்காய் பால் ஊற்றி கொடுத்தேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன். ஸோ இப்போ இது எல்லாமே என்ன காட்டுது அப்படின்னா, நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னது, அதிகப்படியான இன்சுலின் நம்ம உடம்புக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஒரு க்ரோத் வரும். உடம்புக்குள்ளே ஒரு சதை வளருது அப்படின்னா அதுக்கு இன்சுலின் தேவை. ஸோ இன்சுலின் அதிகப்படியான இன்சுலின் சுரக்கிறதுனால தான் அந்த கேன்சர் செல் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அப்போது அதிகப்படியான இன்சுலின் தூண்டுறது யார்? நம்மளோட உணவு முறை தான். நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம சாப்பிட்ற டயட்டும் நம்ம குடிக்கிற பால், டீ, காஃபியும் தான் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஸோ அதனால் அதெல்லாம் நான் கட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ அது உண்மையான ரீசன் தான். ஸோ இப்போது நம்ம இன்சுலினோட அளவு நம்ம குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு மாவு பொருளை குறைக்கணும். முக்கியமாக சப்பாத்தியில் கோதுமை மாவில் என்ன பிரச்சனைன்னா 1980லேருந்து இப்போ வரைக்கும் 2500 முறை வேரியேஷன் பண்ணியிருக்காங்க ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் நடக்கும்போது 30% அதனோட சுகர் அளவு கூடிருச்சு. ஸோ அந்த சுகர் அளவு கூடினதுனால தான் நீங்கள் 1980கள்லையும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டு ரொம்ப அதிகமாகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரெயின்னு ஒரு ட்ரெயின் போகுது. அதில் கேன்சர் பேஷண்ட்டு தான் நிறைய பேர் போவாங்க. அது ராஜஸ்தான் ஒரு கேன்சர் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இது பேஷண்ட்ஸ் அங்கே போவாங்க. ஸோ இந்த அளவுக்கு பஞ்சாப்லேயும் ஹரியானா தான் வேர்ல்டோட கேன்சர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான கேன்சர் பேஷண்ட்ஸை நீங்கள் பஞ்சாப்லேயும் ஹரியானா தான் இருக்காங்க. ஸோ அவங்க பிரதான டயட் பார்த்திங்கன்னா மாவு, குறிப்பாக கோதுமை மாவு, பால், இந்த 2 தான். ஸோ இந்த 2மே என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான இன்சுலினை தூண்டுது. கேன்சர் செல்லுக்கு அருமையான சாப்பாடே இனிப்பு தான். ஸோ கேன்சர் செல்லோட தன்மை என்ன அப்படின்னா கண்டினியூஸாக வளரக்கூடியது, அதுக்கு சாவே கிடையாது, இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரினம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமீபா, அதுதான் ஃபஸ்ட்டு உருவான ஒரு விஷயம். அந்த அமீபா ஒரு செல் உயிரினத்தோட தன்மை அத்தனையும் இதுக்கு இருக்கும். கேன்சர் செல்லுக்கு வளரும். இப்போது நீங்கள் ஒரு ப்ரெட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபங்கஸ் வருது, அந்த ப்ரெட்டை முழுமையாக முடிக்கிற வரைக்கும் அது அழிக்க முடியாது. ஸோ இப்போது அந்த ஈஸ்ட்டை இருக்குது இல்லைங்களா, ஈஸ்ட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா
அது அது பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் அதே ஒரு மாவில் தண்ணி ஊற்றி மாவை கரைச்சி ஈஸ்ட்டை போட்டிங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இது அழிக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு செல் உயிரினம் அதனோட தன்மை தான் கேன்சர் செல்லுக்கு இருக்கும். அழிக்க முடியாது, சாவு கிடையாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அது வளர்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. இது இந்த 4 குவாலிட்டியுமே நமக்கு கிடையாது. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர மாட்டோம். நமக்கு ஒரு ஒரு செல்லுக்கும் சாவுன்றது இருக்குது. நம்ம செல்கள் சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. இப்போ லங்ஸ் வந்து லிவரில் கொஞ்சம் நேரம் போய் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு லிவருக்கு போகாது, கிட்னிக்கு போகாது, அதனோட இடத்த விட்டு போகாது. இது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு செல் உயிரினத்துக்கும் மல்டி செல்லுலார் உயிரினத்துக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த கேன்சர் செல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் உயிரினம் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். அதுக்கு ஆக்சிஜன் வேண்டாம். அதுக்கு பிரதான டயட்டு சுகர் தான். சுகர் மட்டும் இல்லை, நீங்கள் ஒயிட் சுகரு, பால், அதுக்கப்புறம் கோதுமை மாவு, கடலை மாவு, மைதா மாவு, வெள்ளை அரிசி, குறிப்பாக வந்து இந்த பொன்னி அரிசி அதிகப்படியான சுகர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா வளரும். ஸோ அதுக்கு சாப்பாடே கொடுக்காமல் அதை சாகடிக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் கொடுத்தா செத்துரும் அப்படின்னா அது ஒரு ஒன் ஆஃப் த டயட். ஸோ ஃபேட் ரிச் ஃபுட்ஸு கொடுக்கணும். ஸோ அப்படி தான் நான் வந்து சரிப்படுத்திக்கிட்டேன் அப்படின்றது தான் அவர் சித்து கிரிக்கெட் பிளேயர் சொன்ன விஷயங்கள். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் உங்கள் டைமுக்கு. ஆக்சுவலாக எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகளான சாப்பாடு, தூக்கம், இதுதான் வந்து மெயினாக இருக்கிற விஷயம். அது தவிர இருக்கிற விஷயங்களையும் நீட்டாக அட்ரஸ் பண்ணீங்க. இயற்கை முறையிலேயே உங்ககிட்டயே சொல்யூஷன் இருக்குங்கிறத சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச்.